வணக்கம் மாணவ செல்வங்களே. மாலை முழுவதும் மேத்ஸ் இந்த டாபிக்ல ஏற்கனவே நம்ம 22 நாளைக்கு கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 23வது நாளுக்கான கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். 221வது கேள்வி பாருங்க. சூஸ் த வேர்ட் விச் இஸ் லீஸ்ட் லைக் த அதர் வேர்ட்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, மீதி இருக்கிறதுல இருந்து வேறுபட்டதை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? இல்லை மற்றதோட பொருத்தம் இல்லாததை தேர்ந்தெடு அப்படிங்கிறது தான். இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ளூ, செகண்ட் கிரீன், தேர்டு ஆரஞ்சு, ஃபோர்த்து பிங்க். ப்ளூ, கிரீன், ஆரஞ்சு, பிங்க். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர் தான். அப்போ எதை வச்சு சார் அவங்க இதை வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கெல்லாம் ரெயின்போ தெரியும் அப்படிதானே? வானவில். வானவில்ல மொத்தம் எத்தனை நிறங்கள் இருக்கும்? 7 நிறங்கள் இருக்கும். கரெக்டா? உங்களுக்கு அந்த 7 நிறங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சயின்ஸ்ல ஒரு ஐடியா சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? விப்ஜிஆர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? VIBGYOR அப்படின்னு, விப்ஜிஆர் அப்படின்னு சேர்த்து படிப்பாங்க. என்ன அர்த்தம்? விங்கிறது வயலட், ஐங்கிறது இண்டிகோ, பி ப்ளூ, ஜி கிரீன், ஒய் எல்லோ, ஓ ஆரஞ்சு, ஆர் வெரி குட் ரெட். கரெக்டா? இப்படின்னு 7 சொல்லியிருப்பாங்க இல்லையா? இப்போ இவங்க கொடுத்துருக்கிற இந்த 4 கலர்ல ஒன்று இந்த வானவில் இருக்கக்கூடிய கலர் 3, ஒன்று மட்டும் வானவில்ல இல்லாத கலர். அது எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு. பாருங்க, ப்ளூங்கிறது வானவில்ல இருக்கு, கிரீனும் வானவில்ல இருக்கு, ஆரஞ்சும் இதெல்லாம் இருக்கு, பிங்க் தான் இதெல்லாம் இல்லை பாருங்க. ஸோ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா பிங்க் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த கொஸ்டினை பார்த்த உடனே உங்களுக்கு தோண வேண்டியது இந்த வானவில்ல இருக்கக்கூடிய 7 நிறங்கள். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி நமக்கு சயின்ஸ்லயும் கொஸ்டின் கேட்கலாம். விப்ஜிஆர்ல ஒரு ஆர்டரா சொல்லுங்க அப்படின்ற மாதிரியோ, இல்ல இதுல இதே மாதிரி 4 நிறங்களை கொடுத்துட்டு எது விப்ஜிஆர்ல இல்லாதது, வானவில் இல்லாத நிறங்கள் அப்படின்லாம் கேட்கலாம். நீங்க வானவில்லை பத்தி படிக்கும்போது 2 வகையான வானவில் படிப்பீங்க. முதன்மை வானவில், துணை வானவில் அப்படின்ட்டு அதெல்லாம் சயின்ஸ்ல படிப்பீங்க. அதெல்லாமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு சேட் எழுதும்போது யூஸ் ஆகும். சரிங்களா? அடுத்ததா 222. ஏசியா, யூரோப், ஆஸ்திரேலியா, இந்தியா. இதுல எது பொருந்தாதுன்னா நீங்க பார்த்தோன்னே சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. ஏசியா, யூரோப், ஆஸ்திரேலியா இது எல்லாமே பாத்தீங்கன்னா கான்டினென்ட், கண்டங்கள். இந்தியா மட்டும்தான் பாத்தீங்கன்னா கண்டம் கிடையாது, அது ஒரு நாடு. சரிங்களா? ஸோ 3 கண்டங்கள் கொடுத்துருக்காங்க, ஒரு நாடு கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமா நம்மளுடைய வேர்ல்டுல எத்தனை கண்டங்கள் இருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஒட்டுமொத்தமா நம்ம வேர்ல்டுல பாத்தீங்க அப்படின்னா 7 கான்டினென்ட், 7 கண்டங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்க வெறும் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அது சார்ந்த மற்ற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அவங்க அதில் கொஸ்டின் கேட்கும்போது உங்களால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 7 கண்டங்கள் என்னென்ன அப்படின்னா, 1 ஆசியா, தமிழ்ல ஆசியா, இங்கிலீஷ்ல ஏசியா அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்பிரிக்கா, தமிழ்ல எழுதுறவங்க தமிழ் எழுதிக்கோங்க, இங்கிலீஷ் எழுதுறவங்க இங்கிலீஷ் எழுதிக்கோங்க. கண்டிப்பான இதெல்லாம் எழுதி வைங்க கூடவே. ஃபர்ஸ்ட் ஏசியா, 2வது ஆப்பிரிக்கா, 3வது நார்த் அமெரிக்கா, வட அமெரிக்கா, 3வது நார்த் அமெரிக்கா, வட அமெரிக்கா எழுதிட்டீங்களா? 4வது சவுத் அமெரிக்கா, தென் அமெரிக்கா. தமிழ் எழுதுறவங்களுக்கு தென் அமெரிக்கா, இங்கிலீஷ் எழுதுறவங்களுக்கு சவுத் அமெரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. அடுத்ததா ஆப்பிரிக்கா, 5வது ஆப்பிரிக்கா எழுதிட்டீங்களா? ஆப்பிரிக்கா. 6வது அண்டார்டிகா, 6வது அண்டார்டிகா. இது ஆர்டரெல்லாம் எதுவும் சொல்லலை, அந்த 7 கண்டங்களை மட்டும் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டே வரேன். அண்டார்டிகா. 7வது ஆஸ்திரேலியா. சரிங்களா? 7வது ஆஸ்திரேலியாவே எழுதுறீங்க. இந்த 7 எழுத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. ஏசியா, ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா. இந்த 7 தான் கண்டங்கள். இப்போ இந்த 7 தெரிஞ்சிச்சுன்னா இது உங்களால் ஈஸியாக சொல்லிடலாம். ஏசியா, யூரோப், ஆஸ்திரேலியா 3மே கண்டங்கள். இந்த கண்டத்துல வராதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. அப்போ இதில் பொருந்தாதது ஆப்ஷன் 4 இந்தியா. சரிங்களா? அடுத்ததா 223. சி, ஹியர், ஸ்மெல், திங்க். இதை எதை வச்சு சார் வித்தியாசமா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம் இந்த 5 சென்சஸ் படிப்போம். இங்கிலீஷ்ல சொல்லும்போது 5 சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லும்போது ஐம்புலன்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, இந்த ஐம்புலன்களை பத்தியும் தமிழ்லையும் படிச்சிருப்பீங்க, சயின்ஸ்லையும் படிச்சிருப்பீங்க. என்னென்ன சொல்லியிருப்பாங்க? நம்மளுடைய மெய் அப்படின்னா நம்மளுடைய உடல், பாடி. அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா மெய், வாய், நம்மளுடைய வாய். கரெக்டா? அதாவது சுவையை உணர்றதுக்காக. அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு இல்ல நாக்கு. மெய் தான், மெய்ன்னு சொல்லுவாங்க, மெய் வாய்ன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து நாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்ததா 3வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்ணு. 4வது காது. 5வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூக்கு. இந்த 5த்தையும் தான் ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெய், வாய், கண், காது, மூக்கு. இப்போ இவங்க கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல 3 பார்த்தீங்கன்னா இந்த ஐம்புலன்களால உணரக்கூடியதா இருக்கு. இன்னொன்று இந்த ஐம்புலன்ல வராது. உதாரணத்துக்கு சின்றது எது வழியா பார்ப்போம்? கண்ணு வழியா. ஹியருங்கிறது காது வழியா கேட்கறது. ஸ்மெல் அப்படிங்கிறது மூக்கு வழியா. திங்க் அப்படிங்கிறது இதுல எதுலையுமே வராது. மெயிலையும் வராது, வாயிலையும் வராது, மற்ற எதுலையுமே வராது. அப்ப இதுல பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா
ஆப்ஷன் 4 திங்க். புரியுதா? அப்போ 5 சென்சஸ் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சிருந்ததுன்னா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம் பாருங்க. ஓகேங்களா? அடுத்ததா கேள்வி எண் 224. அங்கிள், நேப்யூ, பிரதர், நைஸ். இப்போ இதில் அங்கிள் அப்படின்னா தெரியும், மாமா இல்லை சித்தப்பா, அந்த மாதிரியான சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரியான உறவுகளை குறிக்கக்கூடியது அங்கிள் அப்படிங்கிறது மாமா. பிரதர் அப்படின்னா தெரியும், அண்ணன் தம்பி அந்த மாதிரியான உறவுகளை குறிக்கக்கூடியது. அங்கிள் அப்படிங்கிறதும் மேல் தான், சரியா? பிரதர் அப்படிங்கிறதும் மேல் தான், அதாவது ஆண். கரெக்டா? அங்கிள்ங்கிறதும் ஆண் தான், பிரதர்ங்கிறதும் ஆண் தான். நேப்பியோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பொதுவாக மருமகன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அண்ணன் இல்லை தம்பி இல்லை அக்கா இல்லை தங்கச்சியோட பையன். ஓகேவா? அப்ப நேப்பியோ அப்படிங்கிறது மருமகன். இதுவும் அப்ப என்னதுதான் அப்படின்னா மேல் தான். நைஸ் அப்படின்னா அக்கா தம்பி இல்ல அண்ணன் தங்கச்சியோட பொண்ணு, அதாவது மருமகள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதான்னு பாருங்க. நீங்க இதை இப்படி தெரிஞ்சுக்கலாம். நீங்க இது மாமா, இது அண்ணன், இது மருமகன், இது மருமகள். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், இதுல எது பொருந்தாதது? நைஸ், மருமகள் அப்படிங்கிறது தான். ஏன்? அது மட்டும்தான் ஃபீமேல், மற்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மேல். அது மட்டும்தான் பெண்ணு, மற்ற எல்லாமே எதில் வந்துடும் அப்படின்னா ஆண்கள்ல வந்துடும் பாருங்க. அப்ப பொருந்தாதது 4th ஆப்ஷன் நைஸ். சரிங்களா? ஸோ தமிழ் மீடியத்துலையும் இப்படியே தான் கொஸ்டின் கேட்பாங்கம்மா, இங்கிலீஷ்லேயே கொடுத்தா கேட்பாங்க. உங்களுக்கு அதுக்கான அர்த்தம் தெரிஞ்சதுன்னா போட்டுடலாம். அடுத்ததா 225. ஜேஓடி, ஓயூடி, எஃப்இடி, டிஓஜி. இதில் எது பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஒரு எழுத்துக்கும் நடுவில் இருக்கிற கேப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. இங்கே அவங்க ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஜேஓடி. நான் தேர்ட் எழுதுறேன், எஃப்இடி. 4th டிஓஜி. இது மூணுத்துலையும் கவனிச்சிங்க அப்படின்னா நடுவில் என்ன வந்திருக்குன்னு பாருங்க, ஓஇஓன்னு இருக்கா? என்னது அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமே, என்னது அது? வவல்ஸ். கரெக்டா? வவல்ஸ்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஏஇஐஓயுங்கிறது வவல். இந்த 3 வார்த்தையிலையும் நடுவில் வவல் வந்திருக்கு. ஆனால் செகண்ட் ஆப்ஷன்ல பாருங்க, அவுட் அப்படிங்கிறதுல பாருங்க, இதுல வவல் எங்க வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கு. மற்ற 3துலையும் சென்டர்ல வந்திருக்கு. இதுல மட்டும் பார்த்தீங்கன்னா வவல்ங்கிறது ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கு. அப்ப இதுல பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 2 அவுட் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. ஸோ வவல் வச்சு நம்ம முன்னாடியே ஒரு இடத்துல கொஸ்டின் பார்த்தோம், இங்கேயும் ரிப்பீட்டடா அதே மாதிரியே வந்திருக்கு பாருங்க. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 226. 11K, 17Q, 3C, 8H. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் அதுக்கு உண்டான நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஏபிசிடியில் கேங்கிறது 11வது எழுத்து, கரெக்டா இருக்கு. கியூங்கிறது 17வது எழுத்து, கரெக்டா இருக்கு. சிங்கிறது 3வது எழுத்து, கரெக்டா இருக்கு. ஹெச்ங்கிறது 8வது எழுத்து, அதுவும் கரெக்டா இருக்கு. இப்போ ஏதாவது ஒன்றத்தை மாற்றி கொடுத்துருந்தாங்க, இப்போ ஹெச்சுக்கு 9 கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா ஹெச் 8வது எழுத்து, அவங்க 9 கொடுத்துருக்காங்க, அதனால அது தப்பு அப்படின்னு சூஸ் பண்ணிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே எத்தனையாவது எழுத்தோ அதையே தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சார் இங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸை கவனிக்கலேன். 11, 17, 3, 8. இந்த நம்பர்ஸ்ல உங்களுக்கு எதனா டிஃபரன்ஸ் தெரியுதா? எஸ், வெரி குட். 11, 17, 3. இது மூணுமே பார்த்தோம் அப்படின்னா ஆட் நம்பர்ஸ். ஆனா 8ங்கிறது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஈவன் நம்பர். அதாவது இதெல்லாம் ஒற்றைப்படை எண்கள். எது? 11, 17, 3 எல்லாம். ஆனா 8 அப்படிங்கிறது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இரட்டைப்படை எண். ஸோ இதுல பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 4 8H அப்படிங்கிறது தான் இது 4த்துல பொருந்தாதது. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்ததா 227. STUARQPAMLKA இதுல என்ன சார் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ பாருங்க, எல்லாத்துலயுமே லாஸ்ட் எழுத்து என்ன கொடுத்துட்டாங்க? ஏ கொடுத்துட்டாங்க. அப்ப அது பிரச்சனை இல்லை. முன்னாடி இருக்கிற 3 எழுத்து பாருங்களேன், STU ஃபார்வேர்டில் அடுத்தடுத்த எழுத்து கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க பாருங்களேன், PQRKLMFGH அடுத்தடுத்த 3 எழுத்து தான் கொடுத்துருக்காங்க. இங்க மட்டும் ஃபார்வேர்டில் இருக்கு. இது 3ம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ல இருக்கு. இது 3 ரிவர்ஸ்ல இருக்கு, இது மட்டும்தான் ஃபார்வேர்டில் இருக்கு. அப்படிங்கிறதால இதுல பொருந்தாதது ஆப்ஷன் 1 STUA. நம்ம புரிஞ்சு முடியுதா? லாஸ்ட் இருக்கிற ஏன்றது எல்லாத்துலயும் வந்துருச்சு, அதனால நமக்கு அது கவலை இல்லை. முன்னாடி இருக்கிற 3 எழுத்தை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா சூஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ரொம்ப 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 ஈஸி பாருங்க, வெறும் ஏபிசிடியும் நம்பரும் தான். அடுத்ததா 228. இங்க என்ன அப்படின்னா 2 வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வச்சு அடுத்த வேர்டுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? நம்ம ஏற்கனவே இது நிறைய கொஸ்டின்ஸ்ல பார்த்ததுதான். சிம்னி, ஸ்மோக் அப்படின்னா கன்னுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்னி அப்படின்னா இந்த வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிம்னி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புகைபோக்கி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. நீங்க இந்த வீடுகளுக்கு மேலெல்லாம் புகை வெளில வர்றதுக்காக வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிம்னின்னு சொல்லுவாங்க. சிம்னில இருந்து ஸ்மோக், ஸ்மோக் அப்படின்னா புகைன்னு அர்த்தம். ஸோ புகைபோக்கில இருந்து புகை வெளியில வரும். கன் அப்படின்னா கன்னை நல்லா தெரியும், கன்னுனா துப்பாக்கி. அப்ப துப்பாக்கில இருந்து எது வெளியில வரும் அப்படிங்கிறது கேள்வி. துப்பாக்கில இருந்து எது வெளியே வரும்? புல்லட் வெளில வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 புல்லட். புரியுதா?
நான் ஏன் உங்களுக்கு தமிழ்லையும் எழுதுறேன் அப்படின்னா எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் தான் கேட்பாங்க இந்த கொஷின்ஸ் எல்லாம். உங்களுக்கு தமிழில் அர்த்தம் தெரியணும். அது ரிப்பீட்டடாக இதே வார்த்தையிலேயே கேட்டுடுறாங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க. ஸோ சிம்னி அப்படின்னா புகைபோக்கி, புகைபோக்கிலிருந்து புகை ஸ்மோக் வெளில வரும். கன் துப்பாக்கியிலிருந்து புல்லட் வெளில வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 புல்லட். ஓகேவா? அடுத்ததா 229 டிடிஏ ஈஸ்ட் ஏடிடி. அப்போ ஆர்ஆர்பிக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிடிஏ இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுறோம். ரிவர்ஸில் எழுதுனா ஏடிடி. ஆர்ஆர்பி இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? பிஆர்ஆர். எங்க இருக்கு? பிஆர்ஆர் இதோ இருக்கு பாருங்க. தேர்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு உண்டான விடை. சரிங்களா? ஆர்ஆர்பி அப்படின்னா என்னன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க எப்படி என்எம்எஸ் எழுதுறீங்களோ அதே மாதிரி ரயில்வேல எக்ஸாம் வேலை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஆர்ஆர்பின்னு ஒன்று உண்டு. ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இதே தான் ஆர்ஆர்பி எக்ஸாம்களோட வரும். நீங்க டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, யூபிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸ்க்குலாம் கூட தாராளமா இப்போ நீங்க என்எம்எஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கல்ல இதை வச்சே உங்களால அந்த எக்ஸாம் எழுதுறவங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல கூட உங்களால ஆன்சர் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? இது 229. அடுத்ததா 230 இந்தியா பிரசிடென்ட். அப்ப ஸ்டேட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவினுடைய தலைவர் யாரு, இல்ல பேரவையினுடைய தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட். அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவர்னர். இந்தியாவுக்கு பிரசிடென்ட்னா ஸ்டேட்டுக்கு கவர்னர். சரிங்களா? ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட் அப்படின்னா தமிழ்ல குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நாட்டுக்கு குடியரசுத் தலைவர், மாநிலத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா கவர்னர், ஆளுநர் அப்படிங்கிறது. நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் தரேன். என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு என்னன்னு கொடுக்குறேன் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், பிஎம். இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு யாரு அப்படின்னு கேட்கிறேன். கொஸ்டின் மார்க். இதே மாடல்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கீழே இருக்கிற அதே 4 ஆப்ஷன் தான். இந்த 4 ஆப்ஷன்ல எது வரும்னு நீங்க கரெக்டா சொல்லுங்க பாருங்க. எப்படி? இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர், அப்ப ஸ்டேட்டுக்கு பிரைம் மினிஸ்டர்னா தமிழ்ல பிரதமர் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஸ்டேட்டுக்கு என்ன வரும்? இந்த 4 ஆப்ஷன்ல இருந்து எது கரெக்டா வரும் அப்படிங்கிறத நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களாமா? நாளைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது வரைக்கும் முடிச்ச டாபிக்ல இருந்து ஒரு 25 கேள்விகள் வச்சு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் தரேன். ஏற்கனவே நம்ம 2 டெஸ்ட் வச்சிருக்கோம் இல்லையா? 3வதா நாளைக்கு ஒரு டெஸ்ட் தரேன். கூகுள் ஷீட்லயே தரேன். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கான ஆன்சர்ஸை மறுநாள் நம்ம சண்டே அன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.